ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, கடந்த நிகழ்ச்சியில் பள்ளியை பற்றி, பள்ளி விழுகிறத பற்றி, பள்ளி சொல்லக்கூடிய சயனங்களை பற்றி விரிவாக மட்டுமில்லை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடிய விஷமுள்ள நாக பாம்புக்கு நல்ல பாம்பு அப்படின்னு எதனால பெயர் வந்தது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அதாவது அந்த பாம்பு நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய நாகபாம்பு தீண்டுச்சுன்னு வைங்களே, யாராக இருந்தாலும் கொடிய மரணத்தை தழுவக்கூடிய, ஒரு சில நொடிகளிலேயே விஷம் தலைக்கு ஏறக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மரணம் என்ற தருணத்தை விரைவிலேயே கொடுக்கக்கூடிய கொடிய விஷம் இந்த நாகபாம்புக்கு இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நாகபாம்புக்கு நல்ல பாம்பு அப்படின்னு சாஸ்திரம் எதனால சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த நாகபாம்பு என்று சொல்லக்கூடிய நச்சு பாம்பாக திகழக்கூடிய கொடிய நச்சு இருக்கக்கூடிய அந்த பாம்புக்கு நல்ல பாம்பு அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாகபாம்பு தீண்டுச்சு அப்படின்னா, அதாவது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் அப்படிங்கிறது 100க்கு 90 95% இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இருந்தாலும் ஓரிரு சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த நாகபாம்பு தீண்டி கூட பிழைச்சி வந்துடுறாங்க. அப்படிங்கிறது மரணம் அப்படிங்கிற தருணத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழலும் இந்த நாகபாம்பு தீண்டுவதில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நாகபாம்பு கடித்தால் கண்டிப்பாக கெட்டது தான், நாகபாம்பு கடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு தான், நாகபாம்பு தீண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மரணம் தான். இதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு கால் நாகபாம்பு தீண்டி மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகங்களையும், குபேர சம்பத்து அப்படிங்கிற மிகப்பெரிய சம்பத்துக்களையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சம் வந்துட்டு இருக்குது. நாம் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பாம்பு கொத்தணுங்கிற விஷயத்தை வேண்டுதலாக வைக்க முடியாது. ஆனால் எதேச்சையாக எதிர்பாராத விதமாக நல்ல பாம்பு உங்களை தீண்டுச்சு அப்படின்னா, அப்படி தீண்டக்கூடிய அந்த நல்ல பாம்புடைய விஷம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தவிர்க்கப்பட்டு காப்பாற்றப்படுகிற, அதாவது மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடையாமல் அதில் மாறுபட்டு நீங்கள் தேறி வரக்கூடிய அம்சம் இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கல்வி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, திறமை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, வயது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக நல்ல பாம்புன்னு சொல்லக்கூடிய நச்சு இருக்கக்கூடிய, கொடிய நச்சு இருக்கக்கூடிய, கொடிய விஷம் இருக்கக்கூடிய இந்த நாகபாம்பு ஒருவரை தீண்டி அவர் பிழைச்சி வந்துட்டார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாம்பா இருக்கிறதுனால அந்த நாகபாம்புக்கு நல்ல பாம்பு அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே கனவுல கூட பார்த்தீங்கன்னா, கண்ட கனவு வர்றதை விட கனவுல நாகபாம்பு வந்தது அப்படின்னா, அந்த நாகபாம்பு உங்களை துரத்தி கொத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி அந்த எதிரிக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை கனவு மூலமாக நமக்கு உணர்த்துது அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பாம்பாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த கருத்துக்களை நீங்க விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல போய் ராஜயோகம் டைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா?
எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.